அவன் கூட மட்டும் தான் பார்க்ல இருக்கணும் அப்படின்னு. மோனிகா பெலூச்சி வந்தா ஓகே. இல்ல மோனிகா அவங்க ஹாலிவுட் அவங்க இங்க பெங்களூர் பார்க்ல. இல்ல பூஜா ஹெக்டே வந்தா கூட எனக்கு ஓகே. ரொம்ப நாளா ஒரு டவுட், இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேக்கை மாட்டிட்டு வரீங்க, அதுல என்ன இருக்குன்னு பாக்கணும்னு ஆசை. அது ஓபன் பண்ணுங்க. ஆக்சுவலா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். நீங்க ஓபன் பண்ணி என்ன நான் பாக்குறேன். பட் இருந்தாலும் உள்ள சார்ட்ல இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. போகணும்னு நினைக்கிறது நேபாளுக்கு போகணும்னு ஆசை. நேபாள் நல்லா இருக்கு, நைஸ் சாய்ஸ். யாருமே எனக்கு வேணாம், தெரிஞ்சவங்களே வேணாம் எனக்கு. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஜெயா மேக்ஸின் இளமை இதோ வித் மீ கார்த்திக் ராமதுரை. இந்த மாதிரி ஆளுகளை நம்ப கூடாது. அங்க வாங்க. ஆன் திஸ் எபிசோட் நம்ம மக்கள் கிட்ட என்ன கேள்வி கேட்க போறோம்னா, உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒரு ஃபேவரட் பர்சனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்சனோட ஒரு ஃபேவரட்டான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல நீங்க மட்டும் தனியா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், மக்கள் யாருமே இல்லாம. அது என்ன டூரிஸ்ட் ஸ்பாட், அந்த ஃபேவரட் பர்சன் யாரு அப்படின்றதான் கேட்க போறோம். இதே கேள்வி நீ என்கிட்ட கேட்டீங்கன்னா, எனக்கு நிறைய ஸ்பாட் இருக்கு, நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. பட் குறிப்பா அப்பா அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இந்த ஜீன்ஸ் படம் வந்து கூட்டிட்டு போனாங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஜீன்ஸ் படம் பார்த்து அதுல வரக்கூடிய இந்த 7 அதிசயங்கள், அதுவும் அமெரிக்கால ஒரு போர்ஷன் இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். எங்க அம்மா அப்பாவுக்கும் வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படியாவது ஒரு நாள் உழைச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு எங்க அப்பா அம்மாவை அமெரிக்கால இந்த ஜீன்ஸ் படத்துல வர இந்த 7 அதிசயங்கள் இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். மேம் உங்க பேர், இங்க இருந்து வரீங்க? ஜெயஸ்ரீ ஃப்ரம் அடியார். மேம் எபிசோட் क्वेश्चन என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பாட்ல இந்த மக்கள் கிரவுட் எல்லாம் இல்லாம நீங்க மட்டும் இருக்கலாம் வித் ஃபேவரட் பர்சன். அவங்க கூட அந்த பிளேஸ் ஓன் பண்ணிக்கலாம் நீங்க ஜாலியா அன்னைக்கு. அது என்ன ஸ்பாட், என்ன பர்சன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நான் போகணும்னு நினைக்கிறது நேபாளுக்கு போகணும்னு ஆசை. நேபாள் நல்லா இருக்கு, நைஸ் சாய்ஸ். யாருமே எனக்கு வேணாம், தெரிஞ்சவங்களே வேணாம் எனக்கு. யூ வெரி இன்ட்ரெஸ்டிங். தெரியாத ஒருத்தர் கூட நான் ஓகேவா, தெரியாத நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, லேடிஸ் இருந்தாலும் போன அப்படின்றாங்க. புதுசு ஓகே, புதுசா ஒருத்தர். ஆமா, புது மக்கள். புதுமா. ஆனா வந்து நீங்க நேபாள் நீங்க மட்டும் இருக்கிறதுனால ஓகே, அந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் நான் பண்ணிட்டு மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் அந்த பிளேஸ் சூஸ் பண்ணீங்க நேபாள்? ஏதாவது ஒரு பர்టిక్యులர் ரீசன்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நேபாள் வந்துட்டு நம்மள மாதிரி கல்ச்சர் தான், நல்லா இருக்கும் அந்த பிளேஸ். நல்லா இருக்கும், கொஞ்சம் கிரீனிஷா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் போனது இல்ல. போயிமே இப்ப நிறைய நேபாளிஸ் தான் நம்மள்கிட்ட வேலை பண்ண வர்றாங்க. இப்ப என் வீட்டுல வேலை பண்றவங்க நேபாளி தான். ஓகே. சோ அவங்க இப்ப ஊருக்கு போயிட்டு வந்தா அவங்க சொன்னாங்க ஏதோ பேம்புக்குள்ள சமைச்சாங்கன்னு சொல்லி வீடியோ ஓகே, காமிச்சாங்க. அதெல்லாம் கேக்குறப்போ ஆசையா இருக்கு. சோ நல்லா இருக்கு. வெரி ட்ரெடிஷனல் ஃபுட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சோ அந்த ட்ரெடிஷனல் திங்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றதுக்காக நேபாள ஒரு நாள் ரெண்டுக்கு உங்களுக்கு கொடுத்துறணும் ஃப்ரீயா. ரொம்ப நீங்க மட்டும் enjoy பண்ண சந்தோஷம். போறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, அங்க நான் தெரியாத ஆள் மாதிரி வருவேன், ஓகே, மறுநாள் வச்சு வருவேன். ஹாய் அதான் நம்பியா ஸ்டைலா. ஆமா, எப்படி? ஓகேங்க, தேங்க் யூ சோ மச் மேம். நன்றி. நன்றி. ஹாய்ங்க, உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? என் பேர் அண்ணாமலை. நான் இங்க சென்னையில சாலிகிராமத்துல இருந்து. சென்னையில சொந்தமா ஒரு 10 வீடு, சேலம்ல ஒரு 20 வீடு, இந்த மாதிரி பல வீடுகள் வச்சிருக்கிறாரு. வீடுகள் வச்சிருக்கிறாரு. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட. ஓகே, பட் நீங்க ப்ரொஃபஷனலா நீங்க வந்து ஆங்கரிங்கும் பண்றீங்க, ஆக்டிங்கும் பண்றீங்க. நீங்க என்ன அண்ணாமலைனா யார், என்ன? அண்ணாமலைனா அண்ணாமலைக்கே தெரியாது. ஆங்கரிங், ஆக்டிங், இன்ஃப்ளூயன்சிங், மாடலிங், எந்த தொழில் கிடைக்குதோ அந்த தொழில செய்யற ஒரு. நான் இப்ப வரப்ப கூட ஒரு ஷூ விளம்பரத்துக்கு தான் லேஸ் கட்டிட்டு இருந்தாரு. எபிசோட் क्वेश्चन என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு ஃபேவரட் ஸ்பாட் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபேவரட் ஸ்பாட்ல அந்த ஒரு நாளைக்கு மக்களே வரக்கூடாது, நீங்க மட்டும் தனியா இருக்கலாம் வித் ஃபேவரட் பர்சன். தனியா இருக்கலாமா? தனியாலாம் இருக்கக்கூடாது, அந்த ஃபேவரட் பர்சனோட இருக்கலாம். அவங்களை அனுப்பிட்டு நீங்க தனியா இருக்கலாம். ஒரு பர்சன் தானா இல்ல ஒரு பர்சன்? பசங்க கேங். ஒரு பர்சன் சொல்லுங்க, அடுத்து சரி கேங்கா கூட சொல்லுங்க. கேங்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ், பசங்க இருந்தா ஆக்சுவலி லொகேஷன் முக்கியமே கிடையாது. ஆனா அதையும் மீறி லொகேஷன் இவர் கேட்கறதுனால எனக்கு பிடிச்ச ஒரு லொகேஷனா லால்பாக் சொல்லலாம். அப்படின்னா லால்பாக் வந்து பெங்களூர்ல மிகப்பெரிய பார்க். அது ஸ்வீட் நேம் நினைச்சேன். நம்ம சென்னை பார்க்கை விட ஒரு 5-10 மடங்கு பெருசா. நம்ம பார்த்த பெரிய பார்க்லாம் விட பெருசு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க, எங்க சொல்லுங்க. செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவு நல்லா காத்து இருக்கும், அவ்வளவு பழைய மரங்கள் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கிரீனரியா இருக்கும். சூப்பரா இல்ல அந்த பார்க் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா? ஆமா, பார்க் இருக்கும். இல்ல மோர் கொஞ்சம் ஒரு ஃபாரின் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெங்களூர்ல இருக்கா? நைஸ். இல்ல எனக்கு தெரியாதுங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஐடியா வேணும்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடாதீங்க. இல்ல ஒரு பர்சன்னா சொல்லுங்க, அந்த ஒரு பர்சனோட தான் இருக்கணும் அப்படின்னா. பர்சன்னா கூட மட்டும் தான் பார்க்ல இருக்கணும் அப்படின்னு. மோனிகா பெலூச்சி வந்தா ஓகே. இல்ல
மோனிகா அவங்க ஹாலிவுட் அவங்க இங்க பெங்களூர் பார்க்ல. இல்ல பூஜா ஹெக்டே வந்தா கூட எனக்கு ஓகே தான். அவங்களுக்கு எல்லாம் ஓகேவான்னு ஒரு தடவை கேட்டுக்கணும். பட் இருந்தாலும் இந்த ஆம்ஸ பார்த்தாங்கன்னா ஓகே சொல்லிடுவாங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. அங்க நான் இருந்துக்கிறேன். பூஜா அவங்களோட வந்து அவங்களுக்கு பூலாம் பறிச்சு கொடுத்து பூக்களே சற்று ஓய்வு விடுங்கள்னு நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன். கார்த்திக் அடுத்து ஜெயடி வர மாட்டாரு, லால்பாக்ல தான் ஷூட்டிங். வெக்கங்களா? ஓகே தேங்க்யூ ப்ரோ. உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? யா என் பேர் அக்ஷய் ப்ரோ, வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து வரேன். சூப்பர். அவரு நான் ஆங்கரா நீ ஆங்கரான்னு பாத்துடலாம்டா அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாரு. You're very interesting. யார் சார் நீங்க? எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேக்கை மாட்டிட்டு வரீங்க. அதுல என்ன இருக்குன்னு பாக்கணும்னு ஆசை. அது ஓபன் பண்ணுங்க. ஆக்சுவலா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். நீ ஓபன் பண்ணி என்ன நான் பாக்குறேன். பட் இருந்தாலும் உள்ள சார்ட்ல இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இது அயன் படத்துல வர மாதிரி இந்த செலக்குள்ள வந்து கரைச்சா இது கிடைக்குமே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒண்ணு ஓபன் பண்ணா இது வருது. ரைட். ஃப்ளூட் ஆமா, ஃப்ளூட் பிளேயர் தான், லைவ் பெர்ஃபார்மர், கம்போசராக அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். ப்ரோ நான் வேற ஏதோ ஓபன் பண்ணேன் புதையல் மாதிரி இதை எடுத்துட்டாரு. சரி இதுல உங்களுக்கு ஃபேவரட் ஃப்ளூட் ஒன்னு எடுத்து கையில வச்சுக்கோங்க. சோ இதுதான் எப்பவுமே நம்ம ஃபேவரட். அப்படியா? ஆமா. சூப்பர். இந்த பேக் நான் வச்சுக்கிறேன், இன்ஜினியரிங் பேக் நாங்கள வச்சுக்கிறேன். ஓகே எங்களுக்கு ஒன்னு வாட்ச் காட்டுங்களேன். வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானியே. ப்ரோ சூப்பர் ப்ரோ. திடீர்னு கேட்டாலும் அந்த அளவுக்கு த்ரோ அந்த ப்ரோ செம்மையா இருக்கு. முந்தினம் பார்த்தேனே இந்த பாட்டை கேட்டு மயக்கிட்டாரு எங்க எல்லாரையுமே. இந்த மாதிரி பாட்டை போட்டு எத்தனை பேரை மயக்கினீங்க? இதுதான் தவறான விஷயம் மாதிரி. ஓகே சோ எபிசோட் क्वेश्चन என்ன? தேங்க் யூ ப்ரோ. ஆக்சுவலா எங்களுக்காக இந்த ஒரு அழகான பாட்டு ப்ளே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய வாசிங்க. சோ ஒரு எபிசோட் क्वेश्चन என்னன்னா, நீங்க ஒரு ஃபேவரட் ஸ்பாட் சூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒரு ஃபேவரட் பர்சன் ஒருத்தர் கூட அந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணலாம். அது யாரு, அந்த ஸ்பாட் என்ன? இப்போ பெசன்ட் நகர் பீச்ல பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 3:30ல இருந்து ஒரு 4:30, அதாவது வீக் டேஸ்னா இன்னும் பெட்டர், அவ்வளோ கிரௌட் இருக்காது. ஏன்னா ஃப்ளூட்ல ரொம்ப மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் பாத்தீங்கன்னா ஃப்ளூட் நவீன் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. சோ அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட நோட்ஸ் எல்லாம் கேட்பேன். நம்ப முடியல இல்ல, ஜனங்களாலேயே நம்ப முடியலையே. அவர் அங்க இருப்பாரா? இல்ல அவர் அந்த இடம் நீங்க சொன்னீங்க ஸ்பாட், அவர் அங்க கூட்டிட்டு போய் அவர் அங்க அப்படி பீச்சுக்கு நடுவுல சன் செட் ஆவறப்ப வாசிப்பேன் அப்படின்றாரு. நோட்ஸ் கேட்டுப்பேன். நிறைய நுணுக்கங்களா யூனிக்கா பண்ணுவாரு. அந்த நுணுக்கங்களை முடிச்சுட்டு ஈவினிங் 6 to 9 யாரோட இருப்பீங்க பெசன்ட் நகர்ல? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ஒன்ஸ் அகைன் தனியா இருப்பேன்னு வச்சுக்கலாம். பட் சூப்பருங்க, நைஸ். எங்களுக்கு வாட்ச் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே இந்தாங்க உங்க ஃப்ரூட். ஹாய் மேம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க மேம்? என் பேர் புவனா, நான் வந்து திருவான்மையூர்ல இருந்து வரேன். சூப்பருங்க. சோ வந்து இப்ப என்ன ஷாப்பிங் வந்திருக்கு? ஆமா, நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். சூப்பர், ஜாலிதான். ஜாலியா செம விண்டோ ஷாப்பிங் பண்றதுக்கு. I like you. செம. சோ எபிசோட் क्वेश्चन என்னன்னா மேம், ஏதாவது ஒரு ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு ஃபேவரட் பர்சன் கூட, அது யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க கூட நம்ம மட்டும் தான் இருக்கணும். வேற மக்கள் இந்த வர கிரௌடு யாருமே இருக்க கூடாது. அந்த பிளேஸ் நம்ம மட்டும் தான் நீங்க ஓன் பண்ணிருக்கணும். அப்படின்னா அது என்ன ஸ்பாட், என்ன, யார் அந்த ஃபேவரட் பர்சன்? எனக்கு ஏற்காடு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். சோ அந்த ஏற்காடுல வந்து நாங்க மாத்திரம் தான், என் ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் தான் இருக்கணும். அதாவது என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எங்க ஏஜ் கேட்டகரிக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். ஓகே, உங்க கேங் மட்டும் தான்? எங்க கேங் மாத்திரம். ஓகே, அந்த ஏற்காடு ஃபுல்லா. ஆமா. இந்த மலை ஒரு நாள் உங்ககிட்ட விட்டுறணும். ஆமா, விட்டுறணும். நான் நினைச்ச நீங்க சொல்லிட்டீங்க. எங்கெல்லாம் போவீங்க? அங்க என்ன மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங் போவோம். அவ்வளவுதான், மலையே நம்மளுதுதான். ஆமா, அதுக்கப்புறம் அங்க ஃபால்ஸ்ல ஜாலியா குளிச்சுட்டு. ஓகே. ஒரு சைல்ட்ஹுட் அந்த ரீக்ரியேட் பண்ணிட்டு. ஆமா, அந்த ஞாபகமா இருக்கிற விளையாட்டு எல்லாம் விளையாடுவோம். வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. ஜாலியா கேம்ஸ். சூப்பருங்க. கார்ட்ஸ் விளையாடுவோம். நினைச்சு பாருங்க, ஒரு மலையை நம்ம கிட்ட விட்டுட்டாங்க, அதுவும் நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். எப்படி என்ஜாய் பண்ணுவோம். நல்லா இருக்கு இதை கேட்க. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச்.